டீச்சர் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். ம், சொல்லுங்க. அந்த வீடு வேண்டாமே. ஏன் ஏன் ராதிகா? அந்த வீட்டு டாக்குமெண்ட்ல ஏதோ பிரச்சனைன்னு அட்வொகேட் சொல்றாரு. என்னவாமா? அந்த வீடு வேண்டான்னு ராதிகா சொல்றாங்க மாமா. நினைச்சேன் இப்படியெல்லாம் நடக்கும்னு அன்னைக்கே சொன்னேன். இதெல்லாம் உனக்கு தேவையா பாக்யா? இன்னைக்கு அந்த அம்மாவை சமைக்கவே விட போறதில்ல. என்ன செய்ய போறீங்கக்கா? இன்னைக்கு நான் பண்ற கூத்துல அந்த அம்மாவே நீங்க சமைக்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அக்கா எங்கக்கா போனீங்க? உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கோம். மேடம் கிட்ட பேசும்போது வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்கல. வெஜ்ஜு சமைக்கவா? அதை நீங்க அங்க கேட்க வேண்டியதானே, என்கிட்ட வந்து ஏன் கேக்குற? இங்க பாருங்க, நீங்க தானே எப்பவும் இங்க சமைக்கிறீங்க. உங்ககிட்ட தான் மேடம் எல்லாத்தையும் கேட்க சொன்னாங்க. அதனால தானே கேக்குறோம். இத பாருமா, என்னென்ன பொருள் வேணுமோ அதைத்தான் எடுத்து கொடுக்க சொன்னாங்க. என்ன சமைக்கணும்னு என்கிட்ட கேட்க சொல்லல. வேணும்னா அங்க போய் கேட்டுட்டு வா. என்கிட்ட இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு உயிரை வாங்குற வேலையில வச்சுக்காத. எங்க இருந்தோ வந்து எந்த விவரமும் தெரியாம ஏன் உயிரை வாங்கிக்கிட்டு நல்லா வந்திருக்காங்க. என்ன செல்வி, இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? நான் தான் சொன்னேன்லக்கா, இந்த சிடுமூஞ்சிக்கு நம்ம இங்கே சமைக்கிறது பிடிக்கல போல. ஆண்டி விடுங்க. இப்போ வெஜ்ஜா நான்வெஜ்ஜா நான் போய் கேட்டு வரேன், சரியா? நீ போய் கேக்குறியா? இல்ல நான் போய் கேட்டுட்டு வரவா? நீங்க அங்கிருந்து அவ்வளவு தூரம் நடக்கணும். மேடம் ரூம் அங்க இருக்கு, நாம இங்க இருக்கோம். எதுக்கு ஆண்டி நீங்க போறீங்க? நீங்க இருங்க. நம்ம கூட வரும்போது நான் பிரின்சிபலை பாத்திருக்கேன்ல, நானே போய் கேட்டுட்டு வரேன். வரேன் ஆண்டி, வரேன்க்கா. நீ சொன்ன மாதிரியே அந்த அம்மாவுக்கு நாம சமைக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் செல்வி. ஆமாக்கா, அந்த பொம்பளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சமைச்சு முடிக்க போறோம்னு தெரியல. சரி, பாத்துக்கலாம், விடு. ஆண்டி, அவங்க நான்வெஜ் குக் பண்ணலான்னு சொல்றாங்க. என்ன வேணும்னாலும் சாந்தி அக்கா கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்கன்னு அதையே சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்கூல் கிச்சன்லயே திங்ஸ் எல்லாமே இருக்கான், அதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதையும் சாந்தி அக்கா கிட்ட தான் கேட்கணுமா. அதர்வைஸ் நம்ம வெளியே ஏதாவது வாங்கணும்னா கூட சாந்தி அக்கா கிட்ட சொல்லுங்க, அவங்க வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த பில்லையும் கிளைம் பண்ணி அது ஆபீஸ்ல வாங்கி தர்றதும் அதுவும் அவங்க தான் பண்ணுவாங்களாம். அந்த அம்மாட்ட கேட்டு நம்ம சமைச்ச மாதிரி இருக்கேன். ஓ, அதுவா, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் அந்த அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். ஓ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? ஓகே மேடம். ஓகே, இரு இரு. என்னக்கா? நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நான் தான் இருக்கேன்ல. சரிம்மா, நான் வச்சிடுறேன். சொல்லு. பிரின்சிபல் மேடம் கிட்ட பேசிட்டோம், நான்வெஜ்ஜே சமைக்க சொல்லிட்டாங்க. சரி, சமைங்க. பொருளெல்லாம் நீங்க தான் வாங்கி தருவீங்கன்னு சொன்னாங்க. நீ பொருளை வாங்கி கொடுன்னு என்கிட்ட கேக்குற. மத்தியானம் கேண்டீன்ல வேலை இருக்குன்னு என்ன அங்க கூப்பிடுறாங்க. நான் உனக்கு உதவி செய்யவா இல்ல அங்க போகவா? இல்லங்க, எங்க போய் வாங்கணும்னு தெரியாது. பொருளெல்லாம் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. வாங்குறதுக்கு பணமும் எங்க வாங்கணும்னு எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க. எல்லாமே நான் செய்யணும், சமையல் மட்டும் நீங்க செய்வீங்களோ? வேற என்ன செய்யறதுன்னு தெரியலங்க. நீங்க எங்க போய் எடுக்கணும்னு சொல்றீங்களோ அங்க போய் நாங்க எடுத்துக்கிறோங்க. இல்ல எங்க போய் வாங்கணும்னு சொல்லுங்க, நாங்க போய் வாங்கிக்கிறோம். எதுக்கு? அப்புறம் மேடம் கிட்ட போய் நான் ஒண்ணுமே ஹெல்ப் பண்ணலன்னு சொல்றதுக்கா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துட்டு இதெல்லாம் எங்க வாங்குறதுன்னு சொல்றேன். எங்க ஒரு நிமிஷம், எங்க சமைக்கணும்னு இடத்த காட்டிட்டு போனா நல்லா இருக்கும்.
அதான் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, போயிட்டு வந்து சொல்றேன். மேடம் ஒரு நிமிஷம். அக்கா வாக்கா வீட்டுக்கு போலாம். அந்த பொம்பளை வச்சுக்கிட்டுலாம் நம்ம சமைக்க முடியாது. அக்கா என்னக்கா, எப்படி வந்ததோ வந்த உடனே போக முடியும்? அதானே, அந்த பொம்பளை நம்மளுக்கு உதவி எல்லாம் செய்யாதுக்கா. பேசாம பிரின்சிபல் கிட்ட போய் இவங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடலாமா? அது என்னமோ பெட்டர்னு தோணுது ஆண்டி. ஜெனி, ஒருவேளை அவங்க நமக்கு எதுவுமே தெரியலன்னு தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? சின்ன பிள்ளைங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்குமோ? இங்க பாருக்கா, அந்த அம்மா நம்மளுக்கு எந்த உதவியும் செய்யாம நம்ம எல்லாத்தையும் சொதப்பி வச்சோம்னு வையேன், அதுக்கு பிரின்சிபல் நம்மளை தான் வந்து திட்டுவாங்க. அதுக்கு நம்ம போய் சொல்லிடுறது பெட்டர்ல. ச்சே, பேசாம நாமளே வீட்ல சமைச்சு இங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம் போல இருக்கு. என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் தான் இங்க வந்து சமைச்சு கொடுத்துக்கலான்னு எடுத்த முடிவு தப்பா போச்சு. ஆண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் பிரின்சிபலை பார்த்து இவங்க இப்படிலாம் சொல்றாங்க, வேற யாரையாவது எங்களுக்கு ஹெல்ப்புக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்போம். இல்லனா நாங்களே எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து போட்டுடுறோம், அதுக்கான பணத்தை மட்டும் கொடுக்க முடியுமான்னு கேட்போம். என்ன யோசிக்கிறீங்க ஆண்டி? அம்மா, ஏய், என்னடி கிளாஸ் இல்லையா, இங்க வந்து நிக்கிற? பிரேக் பீரியட்மா. ஆமா, நீங்க இன்னும் சமைக்க ஆரம்பிக்கலையா? இங்கே நிக்கிறீங்க? உங்க மேடம் ஒரு லேடி எங்க கிட்ட காட்டி அவங்க தான் இங்க எல்லாத்துக்கும் சமைக்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க சமைக்கிறது அந்த லேடிக்கு பிடிக்கல. இன்னும் கிச்சனை கூட காமிச்சு தரல. இனியா நாங்க என்ன சமைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த லிஸ்ட் எல்லாம் யார்கிட்ட கொடுத்து வாங்குறதுன்னு புரியாம இருக்கு. அந்த அம்மா கிட்ட வாங்கி கொடுங்கன்னு கேட்டா எனக்கு வேலை இருக்கு, இதோ வரேன் அதோ வரேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதான் என்ன பண்றதுனே தெரியல. இனியா யாருமா? சாந்தின்னு ஒரு பொம்பளை. கேண்டீன்ல இருப்பாங்களே, அவங்களா? கேண்டீனுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆண்டி நம்ம பேசாம பிரின்சிபலை பார்த்து சொல்லிடலாம். அம்மா, அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் பிரின்சிபல் தப்பா நினைச்சுப்பாங்கல்ல. சின்ன குழந்தைங்க மாதிரி போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? ஒண்ணுமே இல்லாம கிச்சன் எங்க இருக்குன்னு கூட தெரியாம எப்படி சமைக்கிறது சொல்லு? அதான் அவங்க வரேன்னு சொல்லிட்டு போனாங்கல்லம்மா, அவங்க வருவாங்க. நீங்க போய் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா பிரின்சிபல் தப்பா எடுத்துப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேலையும் தெரியலன்னு நினைப்பாங்க, அது இன்னும் தப்பாயிடும்ல. மா, எப்படியாவது சமைச்சிருமா. அவங்க வருவாங்க, கேட்டு சமைச்சிரு. பிரின்சிபல் கிட்ட போய் சின்ன புள்ள மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணா தப்பா நினைச்சிருவாங்க. நீ இன்னைக்கு சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நீ டென்ஷனா இருக்கியோ இல்லையோ, நான் டென்ஷனா இருப்பேன். ஆல் தி பெஸ்ட் மா. நல்லா சமைச்சு என் பேரை காப்பாத்திரு. ஏய் இனியா, பாரடி இவ என்ன சொல்லிட்டு போறான்னு. ஆமா ஆண்டி, இனியா சொல்றதும் கரெக்ட் தான். பிரின்சிபல் நம்மள தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல. என்ன ஜெனி நீ அந்த பக்கமும் பேசுற இந்த பக்கமும் பேசுற? இருக்கா, நம்ம சாயந்தரம் தானே சமைச்சு கொடுக்கணும், அது வரைக்கும் டைம் இருக்கு. அந்த அம்மா வருதான்னு பார்ப்போம். அது வரைக்கும் உட்காருவோம், எனக்கு கால் வலிக்குது. ஆமா உட்காருங்க. அப்பா, பார்த்து உட்காருக்கா. சபா என்னங்க, எங்க போனீங்க? இங்க இருக்கேன், இங்க இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா? துணி காய வச்சிட்டு இருக்கேன். ஓ, ஏன் புடவைய காய போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா, பாக்கியா வெளியே போயிருக்கல்ல, அவ வந்து உன் துணியை துவைக்கணும். எதுக்கு? என் துணியை துவைக்கிறப்ப உன் துணியும் சேர்த்து துவைச்சு போட்டேன், அவ்வளோதான். ஏங்க நல்லா தோச்சிங்கல்ல? ஐயோ,
சும்மா அப்படி ஒரு இழுப்பு இப்படி ஒரு இழுப்புன்னு சோப் போட்டு இழுக்கலையே. நக்கலு ஆ, நல்லா தண்டி துவைச்சிருக்கேன். சரி நான் பாக்குறேன். பெரிய செக்கிங் இன்ஸ்பெக்டரு செக் பண்ணுறாங்க. உன் புத்தி ஒன்றை விட்டு போதா? ஆ, ஒரு மனுஷனை நம்பணுண்டி, எப்போ பார்த்தாலும் சந்தையை புத்தியோடையே பார்க்கறது. அது இல்லைங்க, துணியை நல்லா துவைச்சாதானே போடும்போது நல்லா இருக்கும். அதெல்லாம் நல்லா தாண்டி துவைச்சிருக்கேன். நல்லா தான் துவைச்சிருக்கீங்க. ம் இனிமே பாக்கியா துவைக்க வேண்டாம். ம் ஏன்னா அவ மிஷின்ல போட்டு என் புடவையில நாசம் பண்றா. நீங்க கையிலேயே துவைச்சிங்க பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. ம். டெய்லி நீங்களே துவைச்சிருங்க. அடியே, உன் துணியை துவைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சரி சரி, வைக்கல ஏன் நின்றுட்டு இருக்க? உள்ள போ. ம், உங்களுக்கு மட்டும் என்ன மழையா பெய்யுது? சீக்கிரமா காய போட்டுட்டு உள்ள வாங்க. ஈஸ்வரி, ஏன் உடம்புக்கு வைக்கல் நின்னா ஒண்ணு ஆகாது. ஆனா நீ வைக்கல் நின்னா கருத்து போயிருவ. உள்ள போ. வெக்கத்தை பாரு. சரி, சீக்கிரமா காய போட்டுட்டு வாங்க. ம். வா மரியா. வாங்க வாங்க. அடடே, வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். ஒன்றும் இல்லை, கடைக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த பக்கமா போனோம், அதான் ஜெனியை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம். ஏன் அவளை பாக்குறதுக்குன்னே வரலாமே, ஏன் இந்த பக்கம் கிராஸ் பண்ணாதான் வருவீங்களா? சரி வாங்க உள்ள போலாம். போங்க, வந்துடுறேன். போங்க வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. செழியா, டேய் செழியா. பாட்டி. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு. சரி. நேத்தும் முந்தா நேத்தும் தெரியல, ஜெனி கிட்ட கேட்டேன். அம்மா அப்பா தனியா இருக்காங்களே, 2 பேரும் போய் 2 நாள் இருந்துட்டு வாங்களேன்னு. பாவம் அவங்கன்னு சொன்னேன். எங்கம்மா, நானும் ஜெனி கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், ஒரு 2 நாள் வந்து தங்கிட்டு போங்கன்னு. செழியனுக்கு வேலை இருக்குன்னு சொல்றாளே தவிர அந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறா. ஆமாமா, அவனும் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு தான் இருக்கான். நான் வர சொல்றேன் 2 நாள். எங்க அவங்கள காணும்? பாக்கியாவ தானமா கேக்குற? ஆ, வெளியே போயிருக்கா? ஓ ஆமாமா, அவளுக்கு இன்னைக்கு ஒரு கேட்டரிங் ஆர்டர் இருக்கு. அது இனியா படிக்கிற ஸ்கூல்ல தான், அங்கதான் போயிருக்காங்க. வெளியில போய் கேட்டரிங் ஆர்டர் எடுத்து சமைக்கிறாங்களா? இப்பதாம்மா ஆரம்பிச்சிருக்கா. இது 2வது ஆர்டர் தான். வேணான்னு சொன்னாலும் கேட்கறது இல்ல. அவளுக்கு அதுல ஒரு சந்தோஷம். அவ சந்தோஷத்தை நம்ம எதுக்கு எடுக்கணும்? அதான் செய்யட்டுமேன்னு விட்டோம். ஆமா, பிசினஸ் பண்றது நல்ல விஷயம் தானே. அவ மட்டும் இல்ல, ஜெனி கூட கூட போயிருக்கா. ஜெனியா? ஆமா, இப்போ அவளோட கேட்டரிங் பார்ட்னரே அவதான். ஆர்டர் எடுக்கிறது, போன்ல வாங்குறது, என்ன வேணும்னு எழுதுறது, ஐடியா கொடுக்கறது, கூடவே தெரியறது எல்லாமே ஜெனி தான். வாங்க அங்கிள். வாங்க ஆண்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? ஜெனி ஒன்றும் வேலை செய்யறதுக்காக போல. பாக்கியா எங்க போனாலும் அவளும் கூட போகணும், அவ்வளவுதான். ஆமாமா, வீட்லயுமே சின்ன பிள்ளைங்க அம்மா பின்னாடி திரியிற மாதிரி பாக்கியா முந்தானே பிடிச்சிக்கிட்டே திரிவா. அப்புறம் பாக்கியா வெளியில போனா கூடவே போன இவளுக்கு. ஆமா ஆண்டி, என்கிட்ட கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. ஃபுல்லா அம்மா கூட தான் இருக்கா. இதை வச்சு நாங்க சண்டையே போட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு நிமிஷம் இருங்க.
சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். சரி சரி. அவங்க வந்த உடனே நான் சொல்லிடுறேன். ம். ஆ. சரியா? ஜெனி கூட்டிட்டு ஒரு 2 நாள் அவங்க வீட்டுல தங்கிட்டு வாடா. பாவம் வருத்தப்படுறாங்கல்ல. ப்ராஜெக்ட் கொஞ்சம் டைட்டா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே நான் கூட்டிட்டு வரேன். ம் சரிப்பா. சரி. சரி, நாங்க கிளம்புறோம். சரியா? ம். போய் விட்டுட்டு வா. சரி தாத்தா. சரி, நாங்க புறப்படுறோம். வரோம். வாங்க. வாங்க. சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க செழியா. நாங்க சொல்றது சரியா தப்பான்னு கூட தெரியல. ஜெனிக்கு இந்த மாதிரி வேலை செஞ்செல்லாம் கொஞ்சம் கூட பழக்கம் இல்லை. அவ கேட்டரிங்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்க அம்மா கூட போயிருக்கான்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கிள், அவ வேலை செய்யறா, அத பத்தி நாங்க எதுவுமே சொல்லல. இந்த மாதிரி வேலை எல்லாம் அவளுக்கு பழக்கம் இல்ல. இந்த வெயில்ல அடுப்புல நிக்கிறதெல்லாம் அத நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐயோ, அம்மா அவளை கூப்பிடவே இல்லை ஆண்டி. அம்மாவும் வேணான்னு தான் சொன்னாங்க. அவதான் பிடிவாதமா அம்மா எங்க போனாலும் கூடவே வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஆனா போயிட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டாட்டி, சும்மா கூட இருப்பா, அவ்வளவுதான். சரிப்பா, தோணுச்சு, அதான் சொன்னோம். தப்பா நினைக்காதீங்க, நாங்க வரோம். வரோம் செழியா. ஓகே. ஜெனியை இதுக்கு தான் அப்பவே போக வேண்டாம்னு சொன்னேன். ஜெனி, நீ லிஸ்ட் எடு. நாம என்னென்ன பொருள்லாம் வாங்கணும்னு பார்க்கலாம். கோதுமை மாவு ஒரு 5 கிலோ போட்டுக்கோ. ஓகே ஆண்டி. அப்புறம் ஒரு 1/2 கிலோ இல்ல 1/2 கிலோ முந்திரி பருப்பு 1/2 கிலோ. ம். நெய் ஒரு 1 கிலோ போட்டுக்கோ. ம். ஓகே ஆண்டி. அப்புறம் வேற என்ன வேணும் செல் பாரு. என்ன ஆண்டி இது? எங்க எப்ப உட்கார்ந்தாலும் தூக்கம் வந்துரும். அவளுக்கு இருக்கு பாரு. ஏய், தேங்காய் இல்லடி, நான் கொட்டினதுக்கு தேங்கான்னு சொல்றா பாரு. தேங்காய் இல்லடி, நான் கொட்டினதுக்கு தேங்கான்னு சொல்றா பாரு. ஏக்கா, நான் கூட தேங்காய் விழுந்துருச்சோன்னு நினைச்சேன். எங்க உட்கார்ந்தாலும் எப்படி தூக்கம் வருது பாருடி உனக்கு. நீதான் இவ்ளோ லிஸ்ட் சொல்றியே, நானும் இப்ப முடிஞ்சிடும் அப்புறம் முடிஞ்சிடும் பாக்குறேன். அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு, அதான் தூக்கம் வந்துருச்சு. ஆமா, இன்னும் அந்த சாந்தி அக்கா வரவே இல்ல. அந்தா வருது பாரு. அக்கா சும்மா இருங்க. அக்கா, என்னைய கொட்டின மாதிரி அந்த பொம்பளை மண்டையில நல்லா நங்குன்னு கொட்டுக்கா. சும்மா இரு. என்ன இன்னும் சமைக்க ஆரம்பிக்கலையா? இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. அக்கா கொஞ்சம் தள்ளு. சும்மா இரு செல்வி. எப்படிங்க சமைக்கிறது? நீங்க கிச்சன் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொன்னா வேலைய ஆரம்பிக்கலாம். சமையல் கட்டலாம் எதுவும் இல்ல. இதுக்குன்னு சமைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்காங்க, அங்கதான் சமைக்கணும். அங்க போக வேண்டியதானே? எங்க இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே. வாங்க வாங்க செல்வி, வா. இதுதான் சமைக்கிற இடம். ஏக்கா, காத்தடிச்சா இந்த அடுப்பு அணைஞ்சு போகாதா? அதுக்காக நான் போய் காத்து அடிக்காதுன்னு சொல்ல முடியுமா?